நித்யானந்த நித்ய காருண்யனே என்னப்பனே என்னையனே நித்யானந்த நித்ய காருண்யனே நித்யா 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 நித்யானந்தனே நித்யா 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 நித்யா. ஓம் நித்யானந்தேஸ்வர பரமசிவ சமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி பராசக்தி மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். உலகம் முழுவதிலும் அமர்ந்திருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், இந்துக்கள், சர்வஞ பீட கர்த்தர்கள், எஜமானர்கள், சர்வபரித்யாகீஸ், ஸ்ரீமஹன்ஸ், மஹன்ஸ், பரமசிவ கணங்கள், பரமசிவோகம் சீசன் 10 நிகழ்ச்சி பங்கேற்பாளர்கள், இருமுனை காணொலி காட்சி வழியாக உலகம் முழுவதிலும் அமர்ந்திருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், முகநூல் மற்றும் கட்செவி இரண்டின் வழியாகவும் நேரலையில் இணைந்திருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இனிமையாக ஆழ்ந்த பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் இந்த துவஜாரோகணத்தை நிகழ்த்தி பரம்பொருளாகிய விநாயகப் பெருமான், முழுமுதற் கடவுளாகிய விநாயகப் பெருமான் பாதங்களில் பக்தியை சமர்ப்பித்து விநாயக சதுர்த்தி பிரம்மோத்சவத்தை விநாயகப் பெருமான் பேரருளோடு ஆனந்தமாய் துவங்கி வைத்து அறிவிக்கின்றோம். இன்றிலிருந்து விநாயக சதுர்த்தி பிரம்மோத்சவம் துவங்கும். உலகம் முழுவதிலும் இருக்கும் எல்லா ஆலயங்களிலும் கைலாசத்தின் ஆலயங்கள், ஆதீனங்கள், மடங்கள், பீடங்கள், சர்வஞ பீடங்கள், குருகுலங்கள் எல்லாவற்றிலும் விநாயக சதுர்த்தி பிரம்மோத்சவம் இன்றிலிருந்து துவங்கும். அவரவர்களுடைய டைம் ஜோன் படி அவரவர்கள் துவஜாரோகணம் செய்து கொண்டு ஆகம பத்ததி உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கும் மேனுவல் முறைப்படி உற்சவங்களை நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். விநாயகப் பெருமான் இந்து மதத்தின் எல்லா சம்பிரதாயங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முழுமுதற் கடவுள். சைவர்களாக இருந்தாலும், சாக்தர்களாக இருந்தாலும், வைணவர்களாகவே இருந்தாலும் கூட விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டுத்தான், பரம்பொருள் கணபதியை வணங்கிவிட்டுத்தான் வழிபாட்டிற்குள் நுழைவது வழக்கம். சாக்தம், சௌரம்,
காணபத்தியம். காணபத்தியம் விநாயகப் பெருமானையே முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிபடுகின்ற பரம்பரை. சைவம், கௌமாரம், சௌரம், வைணவம் எனும் ஷண்மதங்கள் மாத்திரமல்லாது குருவையே கடவுளாக வழிபடக்கூடிய சம்பிரதாயங்களிலும் கூட விநாயகப் பெருமானின் வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சில ஜைன பௌத்த சம்பிரதாயங்களிலும் கூட விநாயகப் பெருமான் வழிபாடு இருக்கிறது என்பதை இந்துக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றிலிருந்து விநாயக சதுர்த்தி பிரம்மோற்சவம் உலகம் முழுவதிலும் இருக்கும் எல்லா கைலாயத்தின் ஆதீனங்கள், பீடங்கள், மடங்கள், குருகுலங்கள் எல்லாவற்றிலும் இனிமையாக நிகழ்த்துவோம். இந்த விநாயக சதுர்த்திக்கு கைலாசத்தினுடைய நாணயங்கள், காசு முறைப்படியாக வெளியிடப்படும். விநாயகப் பெருமானின் பேரருளால் பரம்பொருள் பரமசிவ கணபதியின் பேரருளால் விநாயக சதுர்த்தி மிக நல்ல நாள் என்பதனால் அன்று அவை வெளியிடப்படும். விநாயகப் பெருமான் பேரருளால் ஏற்கனவே அதற்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் அனைத்தும் நல்லபடியாக நிகழ்ந்துவிட்டன. எந்த நாடு கைலாசத்தினுடைய ரிசர்வ் பேங்கை ஹோஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த ஹோம் கண்ட்ரி, அந்த ஹோஸ்ட் கண்ட்ரி கைலாசம் இரண்டிற்கும் இடையிலே மெமரேண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிற MOU மற்றும் தூதரக ரீதியிலான டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப், தூதரக ரீதியிலான புரிந்துணர்வும் சட்ட உடன்படிக்கையும் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. ஏறத்தாழ 100 புத்தகங்கள் இந்து மதத்திலே பொருளாதாரத்தை எவ்வாறு நமது சாஸ்திரங்கள் அணுகுகின்றன, வேதங்களிலும் ஆகமங்களிலும் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் பொருளாதாரம் என்கின்ற கருத்தை இந்து சாஸ்திரங்கள் எவ்வாறு விளக்குகின்றன, வெளிப்படுத்துகின்றன என்பவைகளை ஆராய்ந்து தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் என்று 4 சத்தியங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளாக இந்து சாஸ்திரங்கள் விளக்குகின்றன. நல்ல ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். 100க்கும் மேலான இந்து மதத்தினுடைய
பொருளாதார கருத்துக்கள் சார்ந்த நூல்களையும், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இந்து பாரம்பரியத்திலே காயின்ஸ், கரன்சி, எந்த மாதிரியான கரன்சி யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான காயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதுவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற அவைலபிள் எவிடன்சஸ் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், புராணங்கள், இதிகாசங்களில் வருகின்ற ரெஃபரன்சஸும், ஆர்கியாலஜிக்கலா கிடைச்சிருக்கிற எவிடன்சஸும், இது சம்பந்தமான ஆராய்ச்சி செய்து எழுதப்பட்ட, அளிக்கப்பட்ட நூல்கள், கட்டுரைகள், இந்து மதத்தின் பொருளாதார கருத்துக்கள் சார்ந்த 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை கடந்த 2 ஆண்டுகளாக என்னோடு 8 சந்நியாசிகள், என்னுடைய சீடர்கள் ஆராய்ந்து தொகுத்து 300 பக்க அளவிலே கைலாயத்தின் பொருளாதார கொள்கை, எக்கனாமிக் பாலிசி, அதை வரைந்திருக்கின்றோம். இந்த வரைவுக்கு எனக்கு உறுதுணையாகவும் உபயோகமாகவும் இருந்த புத்தகங்களை எழுதிய எழுத்தாளர்களுக்கு, ஆராய்ச்சியாளர்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகின்றேன். அவங்களுடைய எல்லாருடைய பெயரையும் அப்பெண்டிக்ஸ்ல தொகுத்து அளித்திருக்கின்றோம். அதில் சில புத்தகங்களை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த புத்தகங்களை எழுதிய, வெளியிட்ட எல்லா நன்மக்களுக்கும் நன்றி. Economic Organization in Ancient India, U-Turn India, Coin Splendor, Banaras in Transition, Economic Society in Early India, Catalogue of Coins of Gupta Dynasties, The Coins of Sikhs, Economic History of Deccan, Merchants and Rulers in Gujarat, Coins and Currency Systems in South India, மற்றும் பல நூல்கள். இந்த நூல்கள் எல்லாவற்றோட லிஸ்ட்டும், அவங்க ஆத்தர்ஸ் லிஸ்ட்டும் போட்டு அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த பொருளாதார கொள்கை அதில் வெளியிடுறோம். இவர்கள் எல்லோருடைய கருத்துக்கள், கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சிகள், அதன் முடிவுகள் எங்களுக்கு இந்த பொருளாதார கொள்கையை வகுப்பதில் மிகுந்த உதவி செய்தது. இந்து மதத்திலே தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் என்று 4 வாழ்க்கையின் குறிக்கோள்களை நமது சாஸ்திரங்கள் நம் முன்பாக வைக்கின்றன. தர்மம் அப்படின்னா என்னன்னா, தான் தன்னை பற்றியும் தன் வாழ்க்கையின் நோக்கத்தை பற்றியும் தன்னுடைய பலங்கள், பலவீனங்கள்,
தன்னுடைய நிறை குறை தன்னிடமிருந்து தன்னை சுற்றி இருப்பவர்கள் வைத்திருக்கும் எதிர்பார்ப்பு, தான் தன்னை சுற்றி இருப்பவர்களிடம் இருந்து எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்புகள், இது எல்லாவற்றை பற்றியும் தெளிந்த அறிவை தனக்குள் மலர்த்திக் கொள்வது தர்மம். ஜீவன், ஈஸ்வரன், ஜெகத், தான், தன்னை சுற்றி இருக்கும் உலகம், இவை இரண்டுக்கும் அப்பாற்பட்ட பரம்பொருள், இவைகளோடு தன் உறவு எவ்வாறு இருக்க வேண்டும் போன்ற அறிவு தெளிவை தனக்கு கொண்டு வந்து கொள்வதுதான் தர்மம். முதல் படி வாழ்க்கையில். தர்மத்துக்கு ஆயிரக்கணக்கான விளக்கங்கள் இருக்கின்றன. நான் எளிமையான, நேர்மையான, பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய, நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், நடைமுறைப்படுத்த முடியுங்கிற அந்த விளக்கத்தை அளிக்கின்றேன். The context of your existence in the cosmos, knowing that is dharma. உங்கள் இருப்பு, அதனால் உங்களுக்கு வருகின்ற பொறுப்பு, இவைகளை பற்றிய தெளிந்த அறிவே தர்மம். அடுத்த அர்த்தம், நாம் மனித சமூகத்தில் எவ்வாறு நம்மை பொருத்திக் கொள்வது, எதை மனித சமூகம் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது, நம்ம சுற்றி இருக்கிற சமூகம் நம்மை எவ்வாறு எதிர்பார்க்கின்றது. இப்போ நம்முடைய மகன் என்ன நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார், நம் தந்தை என்ன நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார், நாம அவர்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறோம், நம் தாய் நம்மகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாங்க, நாம அவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறோம். இந்த மாதிரி நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லாருமே அவர்கள் என்ன நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள், நாம் அவர்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கின்றோம், எவ்வாறு இந்த சமூகத்தில் தன்னை பொருத்திக் கொண்டால் சமூகம் நம்மை ஆதரிக்கிறது, எதை செய்தால் ஆதரிப்பதில்லை, இந்த கருத்துக்கள் சார்ந்த தெளிவு அர்த்தம். நீங்க என்ன செஞ்சா சொசைட்டிக்கு ப்ரொடக்டிவா இருக்கீங்களோ அதை சொசைட்டி சப்போர்ட் பண்ணும். நீங்க சமூகத்துக்கு ப்ரொடக்டிவா இருக்கிறதும் சமூகம் உங்களுக்கு ப்ரொடக்டிவா இருக்கிறதும் தான் அர்த்தம். தன்னுடைய தர்மத்தை உணர்ந்தவன் டயர்டாகாம, போரடிக்காம, டிப்ரெஷனுக்குள்ள போகாம, ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள போகாம ரொம்ப அழகா அர்த்தத்தை உருவாக்க முடியும். தன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்று தெரிந்து கொண்டவன் எந்த விதமான துக்கத்தையும் தனக்கும் ஏற்படுத்திக் கொள்ளாமல், மற்றவர்களுக்கும் ஏற்படுத்தாமல், சமூகத்திற்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தன்னை சமூகத்தோடு பொருத்திக் கொண்டு சமூகத்திற்கு பலன் அளிப்பதனால் சமூகம் அவர்களுக்கு பலன் அளித்து பயன் அளித்து நிகழ்கின்ற நிகழ்வு, இந்த தொடர்பின் விளக்கமே
அர்த்தம். அர்த்தத்தின் வெளிப்பாடே செல்வம். ஒவ்வொரு மதமுமே அவரவர்களுடைய குறிக்கோள் சார்ந்து பொருளாதாரத்தை பற்றிய விளக்கத்தையும் கொள்கைகளையும் முன்வைக்கின்றன. இஸ்லாம் பேங்க் அவங்களுடைய மதத்தை சார்ந்து அவங்களுக்கு ஒரு பேங்கிங் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், அஹாகானிஸ், அவங்களுக்குரிய பேங்கிங் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க. வேட்டிக்கன் பேங்க் அவங்களுடைய பிரின்சிபிள்ஸ் படி ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் பேங்கிங் சிஸ்டம் வச்சிருக்காங்க. ஹிந்து மதத்தின் படி அர்த்தம் என்றால் என்ன, செல்வம் என்றால் என்ன, பொருளாதாரம் என்றால் என்ன, தனி மனிதனுக்கு பொருளாதாரம் என்கின்ற கருத்தின் அறிவும் நோக்கமும் தெளிவும் எவ்வாறு அளிக்கப்பட வேண்டும், சமூக ரீதியாக கலெக்டிவா எவ்வாறு பொருளாதாரம் சார்ந்த கொள்கைகள் உருவாக்கப்பட வேண்டும் என இந்து மதம் ஒரு யுனிக்கான ட்ரெடிஷன். நம்முடைய தர்மம், அர்த்தம், காமம் மூன்றுமே மோட்சம் சார்ந்தது. காமம்னா என்னன்னா, ஒரு தனி மனிதன் தன்னுடைய தர்மத்தை உணர்ந்து கொண்டு தன்னுடைய நிறை குறைகள், தன்மைகள் போன்றவைகளை தெரிந்து கொண்டு தன்னை சமூகத்தினுடைய ப்ரொடக்டிவான பார்ட்டா, உபயோகமாகின்ற அங்கமாக மாற்றிக்கொள்வதனால் ஏற்படுகின்ற அர்த்தமான செல்வம் இரண்டையும் வைத்து தன் வாழ்க்கையை தனக்கு சுகம் என்று தான் விரும்புகின்றவைகளை, அது ரசிப்பதாக இருக்கலாம், ருசிப்பதாக இருக்கலாம், புசிப்பதாக இருக்கலாம், அவைகளை வைத்து தன் வாழ்க்கையை வளமாக வாழ்ந்து கொள்வது காமம். சமூகத்தினுடைய கட்டமைப்பை குலைக்காத எந்த சுகத்தையும், சமூகத்திற்கு விரோதமாக இல்லாத எதையும் இந்து மதம் ஏற்றுக்கொள்கின்றது, ஆதரிக்கின்றது. காமத்துக்கான டெஃபினேஷன் இதுதான். அடுத்தது மோக்ஷம். இந்த தர்மம், அர்த்தம், காமம் என்கின்ற மூன்றையும் தாண்டி பிரபஞ்சத்தினுடைய விதிகள், பிரபஞ்சத்தின் இயக்கத்தின் போக்கம், பிரபஞ்சத்தின் இயக்கத்தின் நோக்கம் மற்றும் அதன் போக்கு, இவைகளை சார்ந்து இந்த மூன்றையும் அமைத்துக் கொள்வதுதான் மோக்ஷம். மனிதன் இந்த நான்கிலும் அடிப்படை அறிவோடு இருந்தால் கூட வாழ்க்கையிலே முழுமையை அடைந்து விடுகின்றான். இதுல ஒன்றும் இந்த நான்கிலும் நாம அப்படியே மாஸ்டர் பண்ணலாம் அவசியம் இல்லை. அடிப்படை அறிவு இருந்தால் போதுமானது. ஒரு லாங்குவேஜ்ங்கிறது கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு இருந்தா போதுமானது. எல்லாருமே பாண்டித்யமுடையவர்களாக, பெரும்பலவர்களாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. முதல்ல அமெரிக்கா போனப்போ எனக்கு அவ்வளவு இங்கிலீஷ் பேச வராது. அதனால நான் படிச்சதெல்லாம் தமிழ் மீடியம்.
படித்ததே ரொம்ப கம்மி தான். அதுவும் தமிழ் மீடியம். 10வது வரை திருவண்ணாமலையில் விடிஎஸ் ஜெயின் ஸ்கூல்னு இருக்கிற ஒரு பள்ளியிலே தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். 12வதெல்லாம் படிக்கல. சில ஊடகங்கள் நான் 12வது படித்த மாதிரியும் திருவண்ணாமலையிலேயே இன்ஜினியரிங் படித்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது போய் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் உண்மையை சொல்லிட போறீங்களா, அது வேற விஷயம். இந்திய ஊடகங்கள் ஒன்றும் தெரிஞ்ச உடனே உண்மையை சொல்லிட போறதில்லை, அது வேற விஷயம். நான் சொல்லுகின்றேன் தெளிவாக என்ன படிச்சிருக்கேன்னு. 10வது வரை திருவண்ணாமலையில் படித்தேன். அதுக்கு பிறகு குடியாத்தத்தில், திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர், வேலூர் பக்கத்தில் குடியாத்தம், சில மணி நேரத்தில் போயிட்டு வந்துட முடியும். அந்த ஊரில் பாலிடெக்னிக், ராஜகோபால் பாலிடெக்னிக்னு சொல்லுவாங்க. இங்கே டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 3 வருஷ படிப்பு. இப்போ தான் பாலிடெக்னிக் காலேஜ்னு சொல்கிறோம். அப்போல்லாம் பாலிடெக்னிக்னு தான் சொல்லுவோம். காலேஜ் ஸ்டேட்டஸ் அப்போல்லாம் கிடையாது. 3 வருஷம், அதுவும் தமிழ் மீடியம் தான். லேத் அப்படின்னா லே இத்துன்னு எழுதுவோம் தமிழில். LATHன்னு எழுத மாட்டோம். லே இத்துன்னு தமிழில் எழுதுவோம். மெஷின் ஷாப் அப்படின்னா MECHINESHOPன்னு இங்கிலீஷில் எழுத மாட்டோம். மெஷின் ஷாப்னு தமிழில் எழுதுவோம். மே ஷின் இன் ஷாப் அப்படின்னு தமிழில் எழுதுவோம். இந்த மாதிரி தமிழ் மீடியம் படிப்பு. அமெரிக்கா போனப்போ டிரான்ஸ்லேட்டர் ரெடி பண்ணாங்க. நான் முதல்ல என்ன சொன்னேன், மொழி அப்படிங்கிறது நான் சிந்திக்கின்ற சிந்தனை ஓட்டத்தை உங்களுக்கு கன்வே பண்ணணும். அந்த அளவுக்கு என்னால் முடியும். முயற்சித்துத்தான் பார்ப்போம் அப்படின்னு தான் பேச ஆரம்பிச்சேன். ஏன்னா டிரான்ஸ்லேட்டர் வைக்க ஆரம்பிச்சோன்னா ஒரு நாளும் நானாகவே ஆங்கிலத்தில் பேசுவதற்கான முயற்சியே செய்யாம போயிடுவேன். அது நடக்காமலே போயிடும். காலத்துக்கும் டிரான்ஸ்லேட்டர் டிபெண்ட் பண்ணியே இருக்க வேண்டி இருக்குன்றதுனால இல்லை, என்னைக்கோ ஒரு நாள் இந்த தடையை நான் உடைச்சுத்தான் ஆகணும். அதை இன்னைக்கே உடைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு தைரியமா பேச ஆரம்பிச்சேன். ஆரம்பத்தில் இப்படி தான், யூ கம் ஐ கோ ஐ டெல் யூ லிசனு, அவ்வளவுதான். ஆனா எப்படியோ நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோமோ அதை கன்வே பண்ணிட்டேன். பிறகு மெது மெதுவா ஓரளவிற்கு ஒரு டீசென்டான அளவுக்காவது பேச கற்றுக்கிட்டேன். எத்துறையா இருந்தாலும் உழைப்பினால் மட்டுமே மேன்மை அடையப்படுகின்றது. அட்லீஸ்ட் என்னுடைய பக்தர்கள் உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன், ஏன் இந்த எக்கனாமிக் பாலிசி ஆஃப் கைலாஸ் எல்லாம் பில்டு பண்ணுறது, இதை உட்கார்ந்து செய்யறது, பல்வேறு புத்தகங்களை படித்து புரிஞ்சுக்கிட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணி, ஆகமங்களில் பெருமான் சில பொருட்களை, சேவைகளை, அது சம் ஆஃப் த சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீயாக மட்டும்தான் கொடுக்கணும்னு டிக்ளேர் பண்ணுறாரு. கல்வி, மருத்துவம், இதெல்லாம், அன்னம், இவைகளை விற்பதை பெருமான் ஏற்றுக்கொள்ளவில்லை. பரமசிவ பரம்பொருள் வேதங்களிலும் ஆகமங்களிலும் சில பொருட்களை இலவசமாக மட்டுமே, சில சேவைகளை இலவசமாக மட்டுமே கொடுத்தாகணும்னு சொல்றாரு. அவைகளை அப்படியே இலவசமாகவே வைத்திருக்கின்றோம் எங்களுடைய பொருளாதார கொள்கையில.
சில பொருட்களை இந்த பேட்டர்ன்னு சொல்றோம் இல்லையா, இந்த பண்டமாற்று முறை அதுபோல செய்து கொள்ளலாம்னு சொல்றாரு. அவைகளை அதே மாதிரி வச்சிருக்கோம். சில பொருட்களுக்கு பணத்தை பெறலாம்னு சொல்றாரு. அவைகளையும் அதே மாதிரி வச்சிருக்கோம். ஃபண்டமெண்டலா வேதங்களிலும் ஆகமங்களிலும் பெருமான் என்ன பாலிசிஸ் எக்ஸ்பிளிசிட்டா வகுத்து கொடுத்திருக்காரோ அதை ஒரு இடத்திலும் மாறாமல், ஒரு இடத்திலும் அதை வயலேட் பண்ணாம இந்த எக்கனாமிக் பாலிசிஸை டெவலப் பண்ணியிருக்கோம். இரண்டு ஆண்டுகள் பிடித்தது இதை ஒரு ஷேப்புக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு. மிகுந்த மன உழைப்பு, மிகுந்த சிந்தனை ரீதியிலான உழைப்பு என்னுடைய சந்நியாசிகள், எனக்கு உதவி செய்த சந்நியாசிகள் சந்நியாசினிகள் இந்த கம்பைலேஷன் பண்றதுக்கும் ஆர்கனைஸ் பண்றதுக்கும் மிகுந்த உதவிகள் செய்த பக்தர்கள் சீடர்கள் எல்லோருக்கும் நன்றி. பெருமானுடைய நேரடியான அருளால் மட்டும்தான் இந்த திருப்பணி சாத்தியமாகி இருக்கின்றது. அவன் அருள் மட்டுமே முதலாக கொண்டு அவருடைய கைடன்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பெருமானுடைய எக்கனாமிக் பாலிசிஸ், பரமசிவ பரம்பொருள் வேதங்களிலும் ஆகமங்களிலும் வெளிப்படுத்தி இருக்கிற எக்கனாமிக் பாலிசிஸ், இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி அதை சார்ந்தே மொத்தத்தையும் உருவாக்கி இருக்கிறோம். இந்து மதத்தினுடைய மோக்ஷம் என்கின்ற குறிக்கோள், அதை சார்ந்த பொருளாதார கொள்கைகள், அர்த்தம், நேற்று சத்சங்கத்தில் இந்த மாதிரி கைலாசத்தோட ரிசர்வ் பேங்கை பற்றியும் கரன்சியை பற்றியும் விநாயக சதுர்த்திக்கு வெளியிட போறேன்னு சொன்ன உடனேயே அது தமிழ்நாட்டின் சில ஊடகங்களிலும் செய்தியாக மாறி, உடனே நம்ம மீம்ஸ் போடுற மாம்ஸுங்க, அபியூசிவ் வீடியோ போடுற அல்லக்கைகள்லாம் வேக வேகமாக ரத பத எல்லா விதமான கஜ படைகளோடும் புறப்பட்டு வேக வேகமாக வந்து பிச்சைக்காரன் பாரு பேங்க் ஆரம்பிச்சிருக்கான்,
ஒரு விஷயம், பிச்சை எடுத்து கை நீட்டினா சோறுன்னு கை நீட்டி பிச்சை எடுத்து உண்டு விட்டு, கால் நீட்டினா தூக்கம்னு மரத்தடியில் வாழ்ந்து, ஒரு ஆனந்தமான இனிமையான சந்நியாச வாழ்க்கையை வாழ்ந்தேன், வாழுகின்றேன் என்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன். அதுல ஒன்றும் வருத்தமே இல்லைங்கய்யா. என்ன, திருவண்ணாமலையில் அன்னக்காவடியாக திருவண்ணாமலையில் ராத்திரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி 8 மணி ஆச்சுன்னா, அந்த காலத்துலலாம் திருவோட்டில் ஒரு ருத்ராட்சத்தை கட்டி, அந்த ருத்ராட்சத்தை திருவோட்டில் தட்டிக்கிட்டே தேவாரம், திருவாசகம், ரமண மகர்ஷியுடைய அருணாச்சல அக்ஷரமண மாலை இதெல்லாம் பாடிக்கிட்டே இந்த சன்னியாசிகள் வருவாங்க. யார்கிட்டையும் நின்று பிச்சை கேட்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு பாடிட்டே வருவாங்க. யாராவது ரோட்டில் இருக்கவங்க யார் வேணாலும் அவங்கள நிறுத்தி அவங்களுக்கு பிச்சை இடுவார்கள், பணம் கொடுப்பார்கள், அல்லது உணவுப் பொருட்கள் கொடுப்பாங்க. சில நேரத்தில் டீ, பன்னு, பிஸ்கட் இதெல்லாம் கொடுப்பார்கள். இதெல்லாம் அது மாதிரி அன்னக்காவடியாக திருவண்ணாமலையில் பிச்சை எடுத்து வாழ்ந்தேன் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்ளுகின்றேன். மிகுந்த பெருமையோடு அதை பதிவிடுகின்றேன். இதுல எக்காலத்திலும் எந்த வருத்தமும் இல்லை. இதில் வெட்கப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. நான் சன்னியாசிங்கயா, பிச்சை எடுத்து வாழ்றது என்னுடைய வாழ்க்கை முறை. ஆக்சுவலா பிச்சை எடுத்து வாழ்ந்தது, இப்பவும் பிச்சை எடுத்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இப்ப என்ன, பிச்சை எடுத்து வாழ்ந்தது, பிச்சை எடுத்து வாழுகின்றது, இந்த வாழ்க்கை முறை மீது எனக்கு எந்த விதமான சங்கடமும் இல்லை. பிச்சை எடுக்கிறது தப்பே இல்லைப்பா. பிச்சைக்காரங்கிட்ட புடுங்கி திங்கிறதாம்பா தப்பு. ஒரு சின்ன மீம்ஸ் அப்பா, அந்த வைகை புயல் ஒரு படத்துல மாமூல் கேட்பாரு, பிச்சைக்காரனும் போய் அதே கடையில் நிற்பான், மாமூல் கேட்கிறாரு அவரும் போய் அதே கடையில் நிற்பார். போலீஸ்காரன் மீம்ஸ் கொஞ்சம் எடுத்து கொடுப்பா, கொஞ்சம் எல்லாம் அந்த மீம்ஸ் பாருங்க. ஒன்றும் திருவண்ணாமலையில் எனக்கு 16 வயசுல என்னுடைய குருமார்கள் யோக பட்டாபிஷேகம் பண்ணாங்க. 1994 பட்டாபிஷேகம் பண்ணாங்க. 95 அவங்க சமாதி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க எனக்கு கட்டி கொடுத்த ஒரு சின்ன ஆசிரமம், அது புறம்போக்கு நிலம், பட்டா இல்லாத புறம்போக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான நிலம், பட்டா இல்லாததுனால அங்கிருந்த சில சமூக விரோதிகள் என்னை இந்த இடத்துல இருந்து விரட்டி விட்டார்கள். நானும் வெளியேறி இந்தியா முழுக்க மற்றும் பல இடங்கள்லையும் பல மடங்கள், ஆசிரமங்கள், ஆதீனங்கள் எல்லாம் பிக்ஷை எடுத்து சாப்பிட்டு, கை நீட்டினா சோறு, கால் நீட்டினா தூக்கம்னு வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு வந்தும் கூட சில நாட்களில் தங்குவதுண்டு, சில நேரங்களில் தங்குவதுண்டு. ஆனால் அப்போதும் வீட்டுக்கு செல்ல மாட்டேன். இந்த ராத்திரி அன்னக்காவடின்னு சொல்ற இந்த பிக்ஷை எடுத்து வாழுகின்ற சன்னியாசிகள் அவர்களோடையே சேர்ந்து
சில நேரத்தில் தனியாகவும் தேவாரத்தையும் அண்ணாமலையாருடைய புகழ், குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர்னு 2 பெரிய ஞானிகள் அண்ணாமலை அந்தாதி அப்படின்னு பாடியிருக்காங்க. இந்த பாடல்கள் எல்லாம் பாடிக்கொண்டே மாலை இரவு நேரத்தில் மாடவீதி சுற்றி மலை சுற்றி செல்வோம். வழியில் இருக்கிற அன்பர்கள் உணவுப் பொருள் கொடுப்பார்கள் அல்லது பணம் கொடுப்பார்கள். அந்த மாதிரி நான் வாழ்ந்தேன் என்பதை மிகுந்த பெருமையோடு சொல்லுகின்றேன். அதில் ஒன்றும் வருத்தமோ கஷ்டமோ எதுவும் இல்லை. அப்போ நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சியை கூட உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஒரு நாள் இதே மாதிரி மாடவீதி வலம் வந்து விட்டு இந்த அன்னக்காவடியாக ஒரு சின்ன மஞ்சள் கைப்பை பாடிக்கொண்டே நான் பாட்டுக்கு நடந்து மலை வலம் வருவதற்காக சென்று கொண்டிருந்தேன். திருமஞ்சன கோபுர தெருன்னு சொல்லுவாங்க. அந்த தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தேன். இங்கே அப்போ அந்த காலத்தில் ஒரு டீ கடை இருந்தது. லக்ஷ்மி ஃபேமஸ் காஃபி பார்னு போர்டு போட்டிருக்கும். இப்போ இருக்கான்னு தெரியல. அந்த டீ கடை வாசல்ல சில பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் நான் பாடிக்கிட்டே அந்த மஞ்ச கைப்பை தூக்கிட்டு நடந்து போடுறது. அவர் பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிருக்கு அன்னக்காவடியாரோ ஒரு சாமியார் போறாருன்னு. யூஸ்வலாக அந்த நேரத்தில் தான் போவார்கள். அவர் சாமின்னு கூப்பிட்டு ஒரு 500 ரூபா நோட்டை போட்டார். நான் பாட்டுக்கு நடந்துட்டேன். வாங்கிக்கிட்டு நடந்து போயிட்டே இருந்தேன். கொஞ்சம் தூரம் போன அப்புறம்தான் திரும்பி வந்தேன். அந்த பணத்தை போட்டவர் எந்திரிச்சு வந்து, என்ன சாமி 500 ரூபா போட்டனே, அது நல்ல நோட்டோ கள்ள நோட்டோன்னு சந்தேகம் வந்துருச்சா, அதனால வந்தியா? நான் திரும்பி பார்த்து, இல்லைங்கய்யா, நீங்க நல்லவர், எனக்கு நல்லா தெரியும். நீங்க கள்ள நோட்டோ தப்பான பணமோ கொடுக்க மாட்டீங்க. எனக்குத்தான் இவ்வளவு பெரிய பணத்தை எங்க வச்சிருந்து பாதுகாக்கிறது, இதெல்லாம் பெரிய வேலை. அந்த அளவுக்கு எனக்கு பத்திரப்படுத்தி வச்சுக்கிற மாதிரி இடமெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு அந்த தேவையும் இப்போதைக்கு இல்லை. என்னுடைய மொத்த தேவையும் நான் பல் விளக்குற பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, கடுக்காப்பொடி சாப்பிடுவேன். தினந்தோறும் தவறாம கடுக்காப்பொடி சாப்பிடுவேன். நான் பூஜை பண்றதுக்கு தேவையான ஏதாவது சின்ன சின்ன கற்பூரம் தினந்தோறும் தவறாமல் பூஜை பண்ணிடுவேன். அது என்னுடைய வாழ்க்கையின் வழக்கம். சிவ பூஜை தவறுவதில்லை. அதுக்கு ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம், இவ்வளவுதான் என்னுடைய மொத்த தேவை. அவ்வளவுதான். நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன், ஐயா இதை நீங்களே வச்சுட்டு எனக்கு ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தரம் 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா என்னுடைய இந்த பூஜை செலவு, என்னுடைய பேஸ்ட், ப்ரஷ், கடுக்காப்பொடி, இந்த செலவுக்கு ஆனால் போதும். இது எங்கிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும். இந்த ஹெல்ப்பை கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொன்னேன். அவர் கொஞ்சம் உத்து பார்த்தார். நான் பேச்சு வாக்கில் அவர்கிட்ட சொல்லும்போது, ஐயா நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் நீங்கள் கள்ளப்பணம் போட்டிருக்க மாட்டீங்க, கள்ளப்பணம் வச்சிருக்க மாட்டீங்க, இது நல்ல பணம் தான் அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லைன்னு சொல்லும் பொழுதே எனக்கு
அவரை தெரியும்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் கேட்டாரு, என்ன தெரிஞ்ச மாதிரியே பேசுறீங்களே, நீங்க யாருன்னு. ஆனா அவருக்கு என்ன தெரியல. ஏன்னா மொட்டை அடிச்சிருந்தேன், காவி உடுத்தி இருந்ததுனால அவருக்கு என்ன அடையாளம் தெரியல. அவர் என்னுடைய தந்தையாருடைய குடும்ப நண்பர். எனக்கு அவரை தெரியும். நான் உடனே சொன்னேன், ஐயா நீங்க உங்களுடைய ஐடென்டிட்டி அவரை பத்தி சொல்லி எனக்கு உங்களை தெரியும்னு சொன்னேன். அப்போ அவர் கேட்டாரு, சாமி நீங்க சின்ன வயசுலயே சாமியாரா வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. உங்களை பத்தி கேள்விப்பட்டேன். முதலியார் பேரன் தானே நீங்க, போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு பார்க்குற குடுப்பனை கிடைச்சது அப்படின்னு உடனே காலில் விழுந்துட்டாரு. கடைசி வரைக்கும் அவர் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் நான் எப்போ திருவண்ணாமலைக்கு போனேன்னாலும் என்னுடைய பூஜை பொருட்கள் எல்லாம் அவர் தான் கொடுப்பாரு. என் லைஃப்பில் மொத்த எக்கனாமி பாலிசியுமே இவ்வளோதாங்கய்யா. ஒரு 500 ரூபாயை கூட வைத்து பாதுகாத்து கொள்வதற்கான விருப்பமும் இல்லாமல், இடமும் இல்லாமல் அவர்கிட்டயே கொடுத்து என் செலவுங்களை மட்டும் நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும் ஐயா அப்படின்னு சொன்னேன். இதுதாங்க என் லைஃப்ல நான் வச்சிருந்த எக்கனாமிக் பாலிசி. இப்போ மீம்ஸ் போட்டும் ட்ரோல் பண்ணியும் அபியூஸ் பண்ணியும் என்ன பெரிய ஆளாக்குற மாதிரி அப்போ நீங்க அட்டாக் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா சேம் திராவிஷ் கேங் தான், சேம் ஈகோ சிஸ்டம் தான். அப்ப அப்படியே விட்டுருந்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேயே ஒரு 1000 ரூபா 500 ரூபாயோட என் மாச செலவை ஓட்டிக்கிட்டு 100 ஆசிரமத்தோட நானும் ஒரு ஓரமாக ஒரு ஆசிரமா இருந்துட்டு என்னுடைய அதிகபட்ச விஷுவலைசேஷன் அபவுட் லைஃபும் கோலும் என்ன இருந்திருக்கும். அங்கே இருக்கிற ஆசிரமங்களெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி நம்மளும் ஒரு ஆசிரமத்தை கட்டிட்டு ஓரமாக உட்கார்ந்துருப்போம், அவ்வளவுதான். இன்னொன்று திருவண்ணாமலையில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த சம்பிரதாயத்தின் பரம்பரை திருவண்ணாமலைக்கு வந்த பிறகு வெளியில் போக மாட்டாங்க. ஆதியிலிருந்து சேஷாத்ரி சுவாமிகள்ல இருந்து இல்லை குகை நமச்சிவாயர்ல இருந்து இசக்கி சுவாமிகள், ரமண மகர்ஷி, அண்ணாமலை சுவாமிகள், ராம் சூரத்குமார் எல்லாருமே திருவண்ணாமலை விட்டு வெளியில போக மாட்டார்கள். உண்மையில இந்த திராவிஷ கும்பல் என்ன தாக்காம இருந்திருந்தா ஆனந்தமா திருவண்ணாமலையில ஒரு 1000 ரூபா 500 ரூபா மாச செலவோட நிம்மதியா ஒரு ஆசிரமத்தை ஓரமா கட்டிக்கிட்டு அங்கேயே வாழ்ந்து செத்து போயிருப்பீங்க. அண்ணாமலையான பார்த்துட்டு மிஞ்சி போனா ஒரு 4 சீடர்கள் இருந்திருப்பாங்க, மிஞ்சி இல்ல ஒரு கார் இருந்திருக்கும், அவ்வளவுதான். நான் பாட்டுக்கு அண்ணாமலையாரை கும்பிட்டுட்டு என் 500 ரூபாய் எக்கனாமி பாலிசியோட 10ஓட 1 11 அத்தோட 1 இது 1ன்னு இருந்து செத்து போயிருப்பங்கய்யா. இவங்க என்னவோ வேக வேகமா என்னை அழிச்சிட்டா அப்படியே இந்து மதத்தையே அழிச்சிடலான்னு. லூசு பசங்களா, லூசு பசங்களா, வேக வேகமா என்னை அடிக்க போய் அது அவங்க என்னவோ நினைக்க, இது என்னவோ ஆக. ₹500 வச்சிக்க முடியாத அவர்கிட்டயே திருப்பி கொடுத்து நீங்க எனக்கு 2 நாளைக்கு ஒரு தரம் 3 நாளைக்கு ஒரு தரம் பொருளா கொடுத்தீங்கன்னா போதும், இல்லை அந்த பொருள் வாங்குறதுக்கான 10 ரூபா 5 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு எக்கானமி பாலிசி வச்சிருந்த என்ன தாக்கறேன்னு சொல்லி தத்தி பசங்களா, லூசு பசங்களா, ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு வேக வேகமாக
வேலையை ஆரம்பிச்சு. ஒரு ரிசர்வ் பேங்கையே கட்ட வச்சிட்டீங்களேடா. ஒன்னே ஒண்ணுதான், பரமசிவ பரம்பொருளின் பேரருள், வாழ்ந்தே ஆக வேண்டும் என்கின்ற தெளிவு, சர்வைவல். செத்தா போக முடியும். இந்து மதத்திலே தற்கொலை அளவுடு இல்ல, சூசைட் பண்ணிக்க முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்துதான் ஆகணும். சுத்தி 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 நீங்க ரவுண்டு கட்டி அட்டாக் பண்ணாலும் 8 திசையும் சுத்தி அடைச்சிங்க. ஆனா காலபைரவர் மேல இருந்து தூக்கிட்டு போயிட்டாரு, காப்பாத்திட்டாரு. பரமசிவன் மேலிருந்து வந்து கைலாச தூக்கிட்டு வந்துட்டாரு, தூக்கிட்டு வந்து காப்பாத்திட்டாரு. நான் சந்நியாசி என்பதிலும், அன்னக்காவடியாக திருவண்ணாமலையின் வீதிகளில் பிச்சை எடுத்து வாழ்ந்தேன் என்பதிலும் மிகுந்த பெருமை அடைகின்றேன். உணவிட்ட, வேறு வேறு விதத்திலே உதவிகள் செய்திட்ட திருவண்ணாமலையின் எல்லா தாய்மார்களுக்கும், திருவண்ணாமலை மக்களுக்கும் என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதனால தான் என்னுடைய உயில்ல, என்னுடைய காலத்துக்கு பிறகு இருக்கிற எல்லா சொத்து பணம் எல்லாமே திருவண்ணாமலைக்கும், மதுரைக்கும், காஞ்சிபுரத்திற்கும், அங்கு நடக்கின்ற கைலாயத்தினுடைய சேவைகளுக்கும் குரு பரம்பரைக்கும் சொந்தம்னு எழுதி வச்சிட்டேன். திருவண்ணாமலையில் அன்னக்காவடியாய் பிச்சைக்காரனாய் இருந்தேன் என்பதில் எள்ளளவும் எனக்கு வருத்தமோ எந்த விதமான சங்கடமோ இல்லை. பிச்சை எடுத்து வாழ்ந்தா ஒன்றும் தப்பே இல்லைங்கய்யா. புடுங்கி திங்கு வாழறதுதான் ஏன் தப்பு?
நீங்கள் எல்லோரும், நாம் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். श्रीकैलासोन्नतद्वादशान्तश्यामलापीठारूढ श्रीमीनाक्षिसुन्दरेश्वरा भिन्नस्वरूप परशिवपुत्ररत्न कुमार गुरुमण्यतुल्यावतार श्रीपार्वतीस्तन्यपानलब्धदिव्यज्ञान विश्रुतसकलनिगमागमसारभूतद्राविडवेदप्रवक्त्रे श्रीमत्परमशिवकरुणासमधिगतमुक्तामयचतुरश्रयान् गीयमानछत्रचामर श्रीचिह्नकाहलादिसमस्तबिरदावल्यलङ्कृत ज्ञानविज्ञानचक्रवर्ती सर्वजनसङ्घसद्यो निर्वाणदीक्षाव्ययापवर्गवर्ष विश्राण जीमूत परमतकलभकेसरी शैवसिद्धान्त स्थापनाचार्य श्रीराजाधिराज पाण्ड्य महाराज गुरु क्षपणशाक्यादिमहान्धकार निवारण ज्ञान भानु वीक्षणानर्हार्हध्वजोच्छेदन पूर्वक श्रीमद्वृषभध्वज स्थापक शैव समयकर्त्रे सर्वज्ञपीठारूढ श्रीजगद्गुरु श्रीज्ञानसम्बन्धदेशिक स्वामी वागीश सुन्दर माणिक्यवाचक स्वामिनाम् अवतारभूत श्रीज्ञानसम्बन्ध स्वामी पुनरुद्धृत श्यामलापीठ सर्वज्ञपीठ त्रिनवत्युत्तरद्विशततम गुरुमहासन्निधान अरुणगिरियोगीश्वर परम्परागत अरुणाचल सर्वज्ञपीठ गुरुमहासन्निधान कैलास परम्परागत काञ्ची कैलास सर्वज्ञपीठ त्रयस्त्रिंशदुत्तरद्विशततम गुरुमहासन्निधान नित्योत्सव नित्यमङ्गल नित्यकल्याण नित्यरजित कैलास परम्परागत आदिकैलास नित्यानन्दपीठ महासंस्थान महासिंहासन पीठकर्तः साक्षात् श्री परमशिव समुद्भूत कैलास परम्परागत वैवस्वतमनु इक्ष्वाकु हरिश्चन्द्र भगीरथ श्रीरामचन्द्र शूरसेन इत्यादि अनवच्छिन्न सार्वभौम चक्रवर्ति परम्परागत चतुष्षष्टि योगिनी मण्डित चतुष्षष्टि सम्प्रदाय प्रवर्तक मनुधर्म शासन सूर्यवंश प्राप्त सर्वज्ञपीठ सुराङ्गी साम्राज्य मूर्धाभिषिक्त चूडामणे साक्षात् श्री परमशिव समुद्भूत कपिल महागुरु पुनरुद्धृत महानिर्वाणिपीठ अष्टोत्तर सहस्र श्री महामण्डलेश्वर साक्षात् श्री परमशिव सिंहासनाभिषिक्त समस्त गणनायक श्री महागणपति समारंभ अनवच्छिन्न पीठाधीश्वर गुरु परंपरा प्राप्त अटल पीठ अष्टोत्तर सहस्र श्री अटल पीठाधीश्वर धर्म मुक्ति स्वर्गपुर स्वर्ण पीठ त्रयोविंश गुरु महासन्निधान
कैलासपरम्परागत आदिपीठ सर्वज्ञपीठ जगद्गुरो श्रीकैलास पुनरुद्धारक श्रीकैलासपरमाचार्य परिव्राजकाचार्य वर्य सच्चिदानन्द प्रणवस्वरूप श्रोत्रिय ब्रह्मनिष्ठ श्रीमज्जगद्गुरु श्रीलश्री भगवच्छ्री नित्यानन्द परमशिव श्री ज्ञानसम्बन्ध देशिक परमाचार्य स्वामिन् अत्रागत्य परिपाल्य च अस्मान् विज्ञानवितरणेन विजयी भव जय जय।